கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நாங்கள் வேதமும் நாமம் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை நான் பார்த்தோம், நாம் வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறவர்களாய், காரியம் இன்னதென்று அறியத்தக்கதாய் வேதத்தை ஆராய்கிறவர்களாய் நாம் இருக்கிற வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்றைய நாளை நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய நிருபமாயிருக்கவன், அதாவது மற்றவர்களால் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற தேவனுடைய நிருபமாய் அல்லது வேதமாய் நம்ம மாறணும். நாமளே தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய வேதமாய் நம்ம மாற வேண்டும் என்பதுதான் வேதங்களை கற்றுக் கொடுக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் பார்க்கிறோம், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷரால் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே, ஏனெனில் நீங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிறுவங்களாக இருக்கிறீர்கள் என்றும் வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். பிரியமானவர்களே, நாங்கள் மற்றவர்களால் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய நிருபம். ஆமேன். நம்ம ஜீவிக்கிற தேவனுடைய நிருபம். அப்ப நம்மளும் ஜீவிக்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களால் அறியாத முடியாத வேதம் இல்லை. நாங்கள் நல்ல கவனிங்க, நம்ம எல்லாரும் மற்றவர்களை அறியக்கூடியவர்கள். மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, எங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் மற்றவர்களால் அறியப்படக்கூடிய, மற்றவர்களால் வாசிக்கப்படக்கூடிய ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய நம்ம நிருபங்களாய் நாம் இருக்கிறோம். அப்படின்னால நம்ம ஆண்டவர் அவருடைய ஆவியினால் எங்களுடைய இருதயங்களில் எழுதியிருக்கிறார். அவருடைய வல்லமையினால் அவர்கள் இருதயங்களிலே எழுதியிருக்கிறபடினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் எப்பொழுதுமே அவருடைய நிருபங்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் எப்பொழுதும் அவருடைய நிருபங்களாக, மற்றவர்களால் வாசிக்கப்படக்கூடிய நிருபங்களாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றார், 40வது சங்கீத 8வது வசனத்துல, தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். நாமே அப்ப பாருங்க, தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய வார்த்தை அவனுடைய உள்ளத்துக்குள் இருக்கிறபடினால நமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப நமக்குள்ள தேவனுடைய பிரமாணம் இருக்கும் பொழுது, நாம தேவனுடைய பிரமாணம் அல்லது தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வேதமாய் நம்ம மாறும் பொழுது நமக்குள்ளே என்ன நடக்கிறது? தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களை நம்ம மாறுவோம். ஆமேன். அதனாலதான் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. எங்களுடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தையினால நாம் நிரப்பப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தையா எங்களுடைய இருதயம் நாங்க மாறும் பொழுது, எங்களுக்குள்ள இருந்து வருகிற வார்த்தை எல்லாம் எப்படி மாறும்? தேவனுடைய வார்த்தையை மாறும். அல்லேலூயா. ஆகவே தர்மையான காலை வேளையில கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் இன்றைக்கு மற்றவர்களால் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற தேவனுடைய நிறுவமாயிருக்கிறோமா? ஜீவனுள்ள தேவனுடைய நிறுவமாயிருக்கிறோமா? நாம ஜீவனை கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையின் நிருபங்கள். அப்ப நம்மளை பார்க்கிறவர்கள் என்னத்தை பார்ப்பார்கள்? நம்மள வேதத்தை பார்ப்பார்கள். நமக்குள்ளே மறைந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய நிருபங்களாய் நம்ம இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறபடினாலே இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் சற்று சிந்தித்து பார்ப்போம், எங்களை ஆராய்ந்து பார்ப்போம், தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய நிருபங்களாய் இருக்க கர்த்தரங்களை மாற்றும் ஆண்டவரே, நாம் மற்றவர்கள் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்க வேண்டும் என்று எங்களை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தான் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.